தமிழ்நாடு தான். ஆக இந்த ஒரு காரணத்திற்காகவே சீனாவுடைய அச்சுறுத்தலை நீங்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காகவாவது இன்னைக்கு இலங்கையை அடக்கி வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய சர்க்காருக்கு உண்டு என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். ஏற்கனவே அமெரிக்கா இலங்கையை கண்டிக்கும் போதெல்லாம் அமெரிக்கா மனித உரிமை பற்றி பேசுவதற்கு தகுதி என்று சொல்லி இலங்கை அதிபர் ராஜபக்சே பலமுறை சொல்லியிருக்காரு. ஐநா மன்றங்கள் மற்ற நாடுகள் சொல்லும் போதெல்லாம். அப்படி இருக்கும்போது இந்தியா மட்டும் எப்படி ஒரு பொருட்டை நினைச்சு மதிக்கணும்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், ஒண்ணு இந்தியாவுடைய பார்டர்ல தான் இலங்கை இருக்குது. இலங்கை அடிச்ச மிசைல் அடிச்சா காலினாங்க. உண்மையிலேயே ஒரு புத்திசாலித்தனமான இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும், அந்த இலங்கையை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்துருக்கணும், அல்லது அந்த இலங்கையை கைப்பற்றி நமக்கு ஆதரவான ஒரு அரசு உருவாக்கி இருக்கணும். இது ரெண்டுமே பண்ணாம அங்க உள்ள தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, புரியுதா உங்களுக்கு? பழைய காலம் போல இந்திரா காந்தியை போல அவருக்கு எல்டிடியை ஆதரித்திருந்தால் நிச்சயமாக ஈழம் உருவாகி இருக்கும். ஈழம் உருவாகி இருந்தால் தாயகம் இங்க இருக்கும், நமக்கு எதிராக அவர்கள் இருக்க மாட்டார்கள். இந்திய அரசுக்கு ஆதரவாகத்தான் அவர்கள் இருந்திருப்பார்கள். ஒரு நட்பு நாடாக இருந்திருக்கும். ஒரு நட்பு நாடு, தொப்புள் குடு, இதெல்லாம் நம்ம பேசணும் இல்லையா? இதெல்லாம் தாண்டி ஒரு பன்னாட்டினோட ஒரு ஆதரவாகத்தான் ஒரு நாடு செயல்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்திய நாடு அப்படிங்கிறது ஒரு கார்பரேட் செக்டார்கள் வழிநடத்த ஒரு நாடாக தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த உணர்வு ரீதியான விஷயங்கள் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமா இருக்கும்? இப்போ ஒரு பன்னாட்டினுக்கு ஆதரவாக ஒரு திட்டம் கொண்டு வர வேண்டுமா அப்படின்னு ஒரு இந்திய அரசு எதிர்பார்க்குமே தவிர ஒரு தமிழருக்கு ஆதரவாக கொண்டு வர எதிர்பார்க்க இப்படி சில பேர் பேசுகிறார்கள். இந்தியா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வணிக தொடர்பு இருக்கிறது, சந்தை அப்படிங்கிற விஷயம், வணிக தொடர்பு இருக்கிறது. அது போய்விடுமான, அது உயிரே போயிட்ட பிறகு அந்த வணிகம் என்ன அதாவது அந்த அந்த அடிப்படையிலே நம்ம அணுகக்கூடாது. இந்த பிரச்சனையை அணுக முடியாது, அணுகக்கூடாது. வணிகம் தான் பெருதுன்னு சொன்னா நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வச்சிருந்துருக்கலாமே, அவன் நல்லா தான் ஆண்டுட்டு போயிருப்பாங்க. ஆகவே காந்திக்கு ஆந்திராவில அவருடைய நண்பர் ஒருத்தர் கடிதம் எழுதும்போது சொன்னாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும் போதே மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள், இப்போது காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு மக்கள் புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள், சபிக்கிறார்கள். ஆகவே எந்த நோக்கத்திற்காக காங்கிரஸை ஆரம்பித்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. ஆகவே காங்கிரஸை கலைத்து விடுங்கள் சொன்னார். கலைத்த அந்த காரியத்தை நேரு ஒத்துக்கல. அதுக்கு பிறகு பின்னாடி வந்த ரெண்டு காந்திகளும் ஒத்துக்கல. அந்த காரியத்தை இன்றைக்கு கச்சிதமாக ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் செய்து அந்த வணிகத்தை நீங்க சொன்ன அந்த வணிகத்தை இலங்கையை கைப்பற்றி அங்க ஒரு தமிழரை அங்க ஒரு பிரதமர் ஆக்கிட்டு ஏன் அந்த வணிகத்தை செய்யக்கூடாதா? இல்ல சார், நீங்க சொல்றது அந்த வணிகம் செய்யக்கூடாது. ஒரு படையை அனுப்பி இல்ல நீங்க சொல்றது இந்த சூழல் எடுவாளை தொடுப்போரே அந்த மாதிரிலாம் சொல்ல வாய்ப்பு. பங்களாதேஷ் எப்படி நாம் கைப்பற்றினோம் சார்? அதாவது பங்களாதேஷ் அப்படிங்கிற காலகட்டங்கிறது வேற, இப்போ உள்ள காலகட்டம் வேற. இல்ல இப்போ காலகட்டங்கள் கூட லண்டன்ல இருக்கின்ற லிபியா தூதரகத்துல ஒரு அதிகாரி தவறுதலாக சுடப்பட்ட போது ஒரு போலீஸ் பெண் அதிகாரி சாகடிக்கப்பட்டால் மார்கரெட் தாட்சர் என்ன பண்ணாங்க தெரியுமா? சில மணி நேரங்களுக்குள்ளாக லிபியாவுடனான எல்லா ராஜ்ய உறவுகளையும் துண்டித்து விட்டார். அது என்ன இப்போ நடந்த நடவடிக்கை தானே? ஆக அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை ஏன் இந்திய சர்க்காரும் தமிழ்நாட்டினுடைய சட்டசபை போட்ட தீர்மானத்தை ஏன் மதிக்கவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி. இல்ல அதான் சார் நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு நாடு தன்னுடைய கார்பரேட் செக்டார் நலனை முன்வைத்துதான் ஒரு நாட்டில் ஒரு இன கலவரத்தை உண்டாக்கவோ அல்லது அதற்கு ஆதரவாக செயல்படவோ அமையும். அப்படி இருக்கும்போது கார்பரேட் செக்டார் நலனை தாண்டி தமிழருக்கு ஆதரவாக இந்திய அரசு எப்படி நம்புறீங்கன்னு கேட்கிறேன். ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். காங்கிரஸ் அரசாங்கம் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமெரிக்கால இருந்த தேவயானி கோர்பகாடே அவமானப்படுத்தப்பட்ட போது கூட கவலையே படல. அவர்களை கைது செய்து உள்ள வச்ச போது கவலைப்படல. அவர்களுக்கு வியாபாரம் மட்டும்தான் முக்கியம். காங்கிரஸுக்கு அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி கார்பரேட் செக்டார் தான் அவர்களுக்கு முக்கியம். கார்பரேட் செக்டாரை காப்பாற்ற வேண்டியதான் காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய முக்கியம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியம் கார்பரேட் கிடையாது. மக்கள் முதல்ல இந்த மக்கள் நல்லா இருக்கணும். இந்த தேசத்தினுடைய வாரிசுகள் எங்க இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் பாரத தேசத்தினுடைய சர்க்கார் கண்டிப்பாக பார்த்துட்டு சும்மா. அமெரிக்காவை பொறுத்தவரை நம்மை விட யாரும் முந்தி செல்லக்கூடாது என்பதில் அவங்க சரியா இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். அப்துல் கலாம் அவர்கள் இன்றைக்கு அறிவியல் ஆலோசகராக வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்த பொழுது பொக்ரானிலே யாருக்குமே தெரியாமல் 5 அணுகுண்டுகளை வெடித்து ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த பொழுது அமெரிக்கா ரொம்ப ஆத்திரப்பட்டது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 2 முறை அல்ல 3 முறை அவர் அப்துல் கலாம் அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது அந்த எம்பாசியால அவமானப்படுத்தப்பட்டார். இவர் தீவிரவாதிகளோடு தொடர்பு இருக்குமோ என்று அவமானப்படுத்தப்பட்டால் இந்தியா அதனுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆகவே யாரும் நம்மை முந்தி செல்லவிடக்கூடாது என்கின்ற பெரிய எண்ணம் தோரணையிலே அமெரிக்கா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தன்னுடைய ஆதிக்கத்தை இலங்கையிலே நிறுவத்த வேண்டும் என்கின்ற ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இல்ல சார், உங்களுக்கு தெரியும் நல்லாவே இந்த 91 போடப்பட்ட அந்த புதிய பொருளாதார கொள்கையின் மூலமாக இந்தியாவில் இருந்து ஒரு முதலீடுங்கிறது இலங்கைக்கு தேவைப்படுகிறது. அப்ப அந்த முதலீடு நலம் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து விட்டு அங்குள்ள ஈழ மக்களுக்காக ஒரு இந்திய அரசு எப்படி செயல்படும் நடைமுறை தான் கேட்கிறான், எப்படி பிராக்டிகலா சாத்தியம் கேட்கிறான்.
இல்ல மக்களா வணிகமான்னு சொல்லும் பொழுது இல்ல அது உங்களோட ஆதங்கமா இருக்கலாம், நம்ம எதிர்பார்ப்பா இருக்கலாம். ஆனா நடைமுறையில் இந்திய அரசு செயல்படுமான்னு கேக்குறேன். இல்ல இந்திய அரசனுடைய நம்முடைய இந்த பிரியாம்பிள்ல என்ன சொல்றதுன்னா, இந்திய நாட்டு மக்கள் மாறுபட்ட மொழி, வேறுபட்ட இனம், முரண்பட்ட பண்பாடுகள், சமரசத்தை உண்டாக்காத சமயங்கள் என்று இருந்தாலும் கூட வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அந்த அமைப்பில் இருக்கிறது. எந்த இனமாக இருந்தாலும் எந்த பிரிவாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் எல்லாம் காப்பாற்றுகிறோம் என்பது அவர்கள் எடுத்திருக்கின்ற அரசியல் சட்டத்தின் பிரகாரம் எடுத்திருக்கின்ற உறுதிமொழி. அந்த வகையிலே இந்த மண்ணை சேர்ந்தவர்களுடைய தொப்புள் கொடி உறவு இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே வணிகமா மனிதமா என்று சொல்லும் பொழுது மனிதத்திற்கு தான் நிச்சயமாக இந்திய சர்க்கார் ஆதரவு கொடுக்க வேண்டும். அப்ப அந்த வகையிலே தான் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். என்ன கண்ணோட்டம் வருதுன்னா, நம்ம கடந்த 10 வருஷத்துல நடந்த காங்கிரஸ் அரசாங்கம் மட்டும் தான் இப்ப நம்ம கண் முன்னால இருக்கு. உதாரணத்துக்கு மாலத்தீவுல பாத்தீங்கன்னா ஜிஎம்ஆர்வின்னு ஒரு நம்முடைய இந்திய நிறுவனம் அங்க மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. திடீரென்று அந்த நிர்வாகம் என்ன பண்ணுது, ஒரே நாள்ல நீங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிடணும் வெளியிலன்னு சொல்லும்போது, அன்றைய தினம் இந்திய அரசாங்கம் அந்த எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அந்த நம்ம இந்திய தேசத்தை சேர்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர் அவருக்கு ஆதரவா எதுவுமே பண்ணல. அது மாத்திரம், அதாவது காங்கிரசுக்கு ஆதரவான கார்பரேட்டுக்கு மட்டும்தான் அவருக்கு ஆதரவாக இருப்பார்களே தவிர்த்து காங்கிரசுக்கு ஆதரவு இல்லாத. அப்பயே அங்க பலாலி விமான நிலையம் பழுதுபட்ட பொழுது இந்த சர்க்கார் தான், காங்கிரஸ் சர்க்கார் தான் அது பழுது பார்த்த முனைப்பு வந்தது. அப்ப வைகோ எல்லாம் போய் சொன்னாங்க, தயவுசெய்து பலாலி விமான நிலையத்தை புதுப்பித்து கொடுக்காதீர்கள், ஒருவேளை புதுப்பித்தாலும் கூட அங்கே விமானங்கள் ஏற்று செல்வன தமிழர்களைத்தான் அழிப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனா அதையும் மீறி அவங்க புதுப்பித்து கொடுத்தாங்க. என்ன நிலைமாச்சு தெரியுமா? 86ல செஞ்சோலையில 60க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சாகடிக்கப்பட்டார்கள். அங்கிருந்து தான் எல்லா விமானம் எல்லாம் போச்சு. ஆக இன்றைக்கு நாம் செய்து கொடுக்கின்ற அந்த உதவிகள் எல்லாம் நம்முடைய இந்த இந்திய நாட்டினுடைய தேசிய இனமாக இருக்கின்ற தமிழ் இனத்துக்கு எதிராகத்தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சி இது இப்ப இப்போ அமைந்துள்ள புதிய அரசு எந்த அளவுக்கு இலங்கைக்கு எதிராக அங்குள்ள மக்களுக்கு ஒரு அரசியல் உரிமை மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி நீங்க கருதுறீங்க? ஒரு விஷயங்க, நம்ம இந்தியா பெரிய அளவுக்கு பணம் கொடுத்தது இலங்கைக்கு, அதாவது பண உதவி செஞ்சது. அந்த உதவிகள்லாம் தமிழர்களை போய் சேரவே இல்லை. கதிர்காம கோயில்ல இப்ப அந்த கோயில் கண்ட்ரோல் இப்ப சிங்கள பௌத்தர்கள் கிட்ட தான், தமிழர்கள் கிட்ட கிடையாது, போயிடுச்சு. இப்போ ஒரு கோயில் கூட நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அதான் அங்க இலங்கையில உள்ள இப்ப சூழ்நிலை. இங்க வந்திருக்கக்கூடிய அரசு எப்படின்னா, ஒரு எல்லையில நம்முடைய ராணுவ வீரர் பாதிக்கப்பட்டால எப்படி நம்ம குரல் கொடுக்குறோம், எவ்வளவு கோபம் வருது. ஒரு காஷ்மீர்லயோ இல்ல ஒரு பாகிஸ்தான் பார்டர்லயோ நம்ம இந்தியர் கொல்லப்பட்டா, அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த ஒரு கப்பல் கேப்டன் கொண்டாந்து எவ்வளவு குரல் கொடுத்தாங்க. அந்த உணர்வுல 100ல் 1 பங்கு உணர்வாது நம்முடைய அரசுகள் இருக்கணும் எதிர்பார்க்கிறேன். இனி வணிகம்ன்றது அண்ணன் சொன்ன மாதிரி வணிகம்ன்றது நோக்கமா இல்லாம மனிதம்ன்றது, அதாவது ஒரு தமிழன் அல்ல, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவன், இங்கிருந்து போனவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த தமிழர்கள். அந்த தமிழர்கள் ஒரு உயிர் கூட பாதிக்கப்படக்கூடாது. உலகில லண்டன் எங்கெங்கயோ போய் தமிழன் வாழறான், இலங்கை தமிழன், அங்கெல்லாம் அவங்களை வாழ வைக்கிறாங்க. ஆனா தன்னுடைய சொந்த மண்ணில் வாழ முடியாம அகதியா கஷ்டப்பட்டு இருக்கான். இனி அந்த சூழல் இருக்கக்கூடாது. வரக்கூடிய நரேந்திர மோடி அரசு பாஜக அரசு எந்த அளவுக்கு தமிழர் நலன் சார்ந்த விஷயங்கள் அக்கறை கொள்ளும்? கண்டிப்பாக கடந்த 10 வருடங்கள் நடந்த தவறுகள் இனி நடக்காது. அண்ணன் சொன்ன மாதிரி வியாபாரம் மட்டுமே நோக்கம் அல்ல. இந்த தேசத்தினுடைய வம்சாவளி எந்த தேசத்தில் இருந்தாலும், இலங்கையாக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், சிங்கப்பூர், எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் முதல்ல போய் நிக்கிற ஒரு அரசாங்கமாக இது இருக்கும். அவங்க ஆதரவாக எதிர்ப்பாகவோ அல்லது அந்த மக்களை கொன்று குவிப்பதற்கோ இந்த அரசாங்கம் எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காது. இது தெளிவான ஒரு விஷயம். நரேந்திர மோடி அவர்கள் இந்த விஷயத்துல மிக தெளிவாக இருக்கிறார். குறிப்பாக இலங்கை தமிழர் விவகாரத்துக்காக ஒரு தனி அதிகாரியை நியமித்து அவர் மூலமாக அந்த இலங்கை மீனவர்கள், நம்முடைய தமிழக மீனவர் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை ரெண்டுமே தீர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தீர்மானத்தை கூட இந்தியா முன்மொழி வேண்டும் அப்படிங்கிறதா தமிழர்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணோம். சந்திரசேகர், நீங்க சொல்லுங்க. அதாவது இலங்கையிலே தேயிலை தோட்டங்களிலே அட்டை கடிக்கும் அருணை கடிக்கும் அல்லல் பட்டு இருந்த பொழுது ஒரு கவிஞன் சொன்னான், இவன் தமிழன், இவன் நட்ட மரங்கள் நிமிர்ந்து விட்டன, ஆனால் நட குனிந்தவன் இன்னும் நிமிரவே இல்லை என்று சொன்னான். இந்த இனம் நிமிர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஈழம் தான் எங்களை பொறுத்தவரையிலே, எங்களை போன்ற உணர்வாளர்களை பொறுத்தவரையிலே ஈழம் தான் லட்சியம். ஆனால் பிஜேபி அரசாங்கம் ஈழம் என்பது நிச்சயமாக அவர்கள் அந்த இதுல இருந்து அவர்கள் முரண்படுகிறார்கள். இருக்கட்டும், பரவாயில்லை. அவர்களுக்கென்று அவரவர் கொள்கை, அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது எனக்கு தெரியும். ஆனால் குறைந்தபட்சம் காங்கிரஸ் கையாண்ட அந்த அணுகுமுறையை கையாளாமல் இந்த தொப்புள் குடி உறவு, இந்த இந்தியாவுக்கு உட்பட்ட ஒரு தேசிய மக்கள் அங்கே இன்னல் படுகிறார்கள் என்கின்ற அந்த அக்கறையோடு
வாஜ்பாய் அவர்கள் எந்த முறையை கையாண்டார்களோ அந்த அணுகுமுறையை அவர்கள் கையாண்டாலே எங்களுக்கு போதுமானதாக நாங்கள் நினைக்கிறோம். அதை விட அதிகமாக எதிர்பார்க்கிறோம். அது வேறு. அது கையாண்டாவே போதும். அவர் என்ன அணுகுமுறை கையாண்டார் என்று சொல்லும் பொழுது வியாபாரத்திற்காக கூட ஆயுதங்களை இலங்கைக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள். அந்த அணுகுமுறை பிஜேபி நிச்சயமாக கடைபிடித்தாலே தமிழர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நண்பர்களே, 2009ஆம் ஆண்டு நடந்த போரின் இறுதி கட்டத்தின் போது பல தமிழர்கள், அப்பாவி தமிழர்கள் உயிரை மாய்த்துள்ளனர். இதற்கான ஒரு சர்வதேச நீதிமன்ற விசாரணை ஐநா மனித உரிமை ஆணையத்தில் கொண்டு வரும்பொழுது இதை தற்போது புதிதாக வந்துள்ள பாஜக அரசு அந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் அல்லது அந்த தீர்மானத்தை இந்தியாவே முன்மொழிய வேண்டும் என்ற ஒட்டுமொத்த தமிழருடைய கருத்தை இப்போது இருக்கிற பாஜக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்து தமிழருடைய உரிமைகளை மீட்க வேண்டும் என்ற கருத்தையும் பதிவு செய்து அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய news@captainmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தவும்.